அன்பு எஸ் ப்ரோ. உங்களோட வியூவை ஷேர் பண்ணி ட்ரேட் எடுங்க பார்ப்போம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிற ஒரு ஒரு டெய்லியில வந்து ஓவரால் அப் ட்ரெண்ட். ட்ரேடிங்ல என்னது அப் ட்ரெண்ட் ஓவரால் ப்ரோ. ஆப்ல இப்போ நான் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். டெய்லி மந்த்லி போலாம். கேன் கோ ஃபார் த மந்த்லி போறோம். மந்த்லி ரைட்டா? வேற யாரும் Yes, பேசக்கூடாது, bro. அவர் மட்டும் பேசுவாரு. சொல்லுங்க நெக்ஸ்ட். மந்த்லில வந்து ஓவரால் பார்த்தா டவுன் வந்திருக்கு. ஓகே டவுன்ல மேஜர் ஃபீஸ் வந்து கரெக்டா 2008 மேல இருக்கு பாருங்க. இப்போ ஒரு மேஜர் என்ன 2008 2000 மேல ட்ரிப்பு அது சொல்றீங்களா? கீழே இருக்கு. ட்ரிப்பு கீழே கீழே ப்ரோ. முடிச்சு ட்ரெண்ட் மாறிச்சு. ஆ தேர்ட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? அடுத்து கரண்டா பார்த்தா சிச்சுவேஷன் பார்க்கும்போது 2022ல இப்போ மார்க்கெட் அப்ல போயிட்டு இருக்கு. இப்போ யா இந்த இடத்துல மார்க்கெட் கிளியர்டு வித் த டவுன் ட்ரெண்ட். பட் ஒரு இடத்தோட டெஸ்டினேஷன் நமக்கு தேவை. ஏன்னா இப்போ இன்கேஸ் இது டவுன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஹை அப்படிங்கிறது என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. பிரேக் பிரேக் ஆயிடுச்சா? ஸ்லிப்ல லாங் லாஸ்டிக் லோ அப்போ வந்து நெக்ஸ்ட் கீழே. நெக்ஸ்ட் எங்க வில் பி கோ ஃபார் த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன்? நெக்ஸ்ட் கை தான் ப்ரோ. பிரேக் ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸா இருக்க கை. ரைட். இதுவா இல்ல இதுவா? ஃபர்ஸ்ட் இங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த கையை பிரேக் பண்ணாலும் அங்கே போகும். எஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லாங் லாஸ்டிக் லோ ஃபர்ஸ்ட் கிளிப் போட்டீங்களா ப்ரோ? அதுக்கு கீழே இருக்க லாங் லாஸ்டிக் லோ. இப்ப நமக்கு தேவை இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ஓகே நடந்துட்டு ஓகே. இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கைக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் நம்ம வீக்லி போயிடலாம். ஓகே வெல் ஸோ வீக்லியில் கிளியராக தெரியுது. ஸோ மார்க்கெட் என்ன மூவ்? அப் ட்ரெண்ட் கிளியர்லி அப். என்ன மூவ்? அப் ட்ரெண்ட். ஓகேவா? ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்த பார்க்க முடியும். என்ன தெரியுது? இம்பல்ஸ் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் டோட்டல் இம்பல்ஸ். இதுவா இல்லை இதுவா இதுவா? மேல இருக்குது சுற்றுக்கு பக்கத்துல. இதுவா? அது மேஜர் ப்ரோ. மேஜர் லோ. இது வந்து மைனர். அதை பிரேக் பண்ணா அந்த டோட்டலா வந்து இம்பல்ஸ் வந்து ரீடெஸ்ட் எங்க ஆகும். தெளிவா தெரியுது மார்க்கெட் எந்த லோ தெளிவா தெரியுது. நீ பக்கத்துல வச்சிருக்கதான் அன்பு தெளிவா இருந்துக்கங்க. திருப்பி ஓகே திருப்பி ப்ரோ. சொல்றது ப்ராஃபிட் லாஸ் அடுத்த விஷயம். நான் சொல்லி கொடுத்ததுல மட்டும் தெளிவா பண்ணுங்க. தப்பா பண்றோமா இல்ல? வாட் யூ திங்க் யூ ஹேவ் டு டு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே கீழே இருக்கதான். இதுவா? மேஜரா மைனரா? மேஜர் மேஜர். ஓகே வெல் சூப்பர். மேஜர் லோ. ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கிறது மைனர் லோ. மைனர் லோ அத டெய்லில போய் பார்க்கலாம். இப்போ இந்த மூவ் ஃபுல்லா என்ன மூவ்? இம்பல்ஸ். இப்போ நம்மளோட இதுக்கு தான் ஓவரி பார்க்கணும். இப்போ இந்த இம்பல்ஸ் எப்படி இருக்கு? ரேலியா இருக்கா நார்மலா இருக்கா? ரேலி தான் ப்ரோ. ரேலியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரேலியா இருந்துச்சுன்னா கம்பல்சரி என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே வரேன்டா. டவுன் ஆகுது. கம்மிங் டு த ரீடெஸ்ட். கம்மிங் டு த ரீடெஸ்ட்க்கு சான்சஸ் இருக்கா? எஸ் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட். நம்ம டெய்லி ஸோ இங்க பாத்தீங்கன்னா வீக்லி இம்பேலன்சஸ். நெக்ஸ்ட் என்ன? டெய்லியா? டெய்லி ப்ரோ. செட்ல வீக்லி சாச்சு வீக்லி லோ ரைட்டா இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் கிளியரா இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட்ல டெய்லி லோ இதுவா? மேல மேல மேல. இந்த லோ உடைச்சாதான் ஸோ இப்போ லோ இப்போ இதுல தான் காமன் ஏரியாங்கிற ஒரு சிம்டம்ஸ் யூஸ் பண்ணோமா? காமன் ஏரியா பேஸ் பண்ணி லோவை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட். ஸோ இங்கெல்லாம் பார்த்தா என்னவா இருக்கு? ஸோ ரேலியா இருக்கு, இம்பேலன்ஸை கவர் பண்ணாம இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கமிங் டு த டிராப். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வேற ஏதாவது ஒரு அப் ட்ரெண்ட் வரையலாம். அதாவது ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட் லைன் ரைட். முடிஞ்சா அது சேனலா ரியாக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாமா? மேபி இதை தாண்டி மேல போலாம். ஆனா ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகலாம்? ஹை ஆகலாம். மற்றபடி சேனல்ல ஒரே டச் தான். மேபி ரீடெஸ்ட் எடுத்தா
மேல போறது ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? இந்த மூவ் எப்படி இருக்கு? இம்பல்ஸ் இம்பல்ஸ் வேற வேற இம்பேலன்ஸ் இருக்கு. அதை கவர் பண்றது கீழே வரலாம். ம் இம்பேலன்ஸ் பேலன்சஸ் இருக்கு வேற. அவ்வளவுதான். இம்பல்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, அடுத்து இம்பேலன்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம 4 hours போனா அது கிளியரா தெரியும். போனா ஒரு கிளியர் கட் ரைட்டா? Yes bro. Yes bro. ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு நிக்குது. இடத்துல என்ன ஆகுது? மார்க்கெட்ல பையர்ஸும் இல்லாம செல்லர்ஸும் இல்லாம மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Consolidation ஆகுது. இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த ரேலியோட பையிங் கேண்டலோடைய லோவை என்ன பண்ணிருக்காங்க? Break ஆயிருக்கு. பிரேக் ஆயிருக்கா? அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? Shift ஆயிருக்கு. ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ ஹை எது? நல்லா இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல இது நல்லா advice. புரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு ரைட்டா? Yes bro. நான் இந்த லோவை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ காமன் ஏரியாங்கிற 4 ஹவர்ஸ் பட் 50 மினிட்ஸ்ல தெளிவா இங்க தெரியுது. சாரி 4 ஹவர்ஸ் தெளிவா தெரியுது. டெய்லியில இல்லாம. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எதை சொல்றோம்? ஃபுல்லாவே என்ன? The total ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோடைய லோ எங்க இருக்கு? லெட்ஸ் செக். ஸோ லாஸ்ட் ஃபிளிப் எது? இதுவா இல்ல இதுவா? அதான் bro. இதுதான். அப்ப லோ எது? அதான் bro. That's it. இந்த லோவை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் total பண்ணும். ஆகுது. இதையும் உடைச்சா Retest தான். டோட்டலா மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கீழே நிறைய. வர்றது. இப்போதைக்கு இதை லோ பண்ணும். ஆனா இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரீசன் என்ன? இந்த இம்பல்ஸுக்கு இந்த டோட்டல் இம்பல்ஸ் retest வரும். So 50 யூஸ் பண்ணலாம் bro. ஓகே. ஸோ லோ ஸ்விங் லோலேருந்து High. இன்னைக்கு ரீடேஸ்மெண்ட் செக் பண்றோம் ரைட்டா? Yes bro. இங்க ஐக்கு நான் ரீடேஸ்மெண்ட் செக் பண்றேன். மார்க் பண்றேன். ரைட். இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே தான் bro. ஆனா கீழே வருது இம்பேலன்சஸ் இல்ல. பட் இங்க இம்பேலன்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் வரலாம். 50 to 60% என்ன இருக்கு உங்களுக்கு? லைக் டிமாண்டுமே Demand. இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணா மார்க்கெட் மேல போகும். ரெஸ்பெக்ட் பண்ணாத வரைக்கும் கீழே கீழே தான். இப்போதைக்கு என்ட்ரி இப்போதைக்கு முடியாது. ம் இப்போதைக்கு எடுக்க முடியாது bro. இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா டவுன் வர்றதுக்கு டைம் இருக்கு. கன்சாலிடேஷன்ல இருக்கு. கன்சாலிடேஷன்ல போயிட்டு இருக்கு. 4 ஹவர்ல இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது. மேபி 50 மினிட்ஸ்ல வேணா செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 மினிட்ஸ்ல ஃபாலோல தான் என்ட்ரி எடுக்கணும்னு. எஸ் ப்ரோ. எடுக்கலாம். 4 ஹவர்ல இப்போதைக்கு ம் மேபி அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ வந்து கட் பண்ணி அப்படியே கையில் வச்சுன்னா ஒரு செல் ட்ரை பண்ணலாம். எஸ். நல்லா பாருங்க. ஜூம் பண்றேன். நல்லா பாருங்க. மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஈவினிங் ஸ்டார் இருக்கு. ஈவினிங் ஸ்டார் பண்ணலாம். எஸ் ப்ரோ. ஈவினிங் ஸ்டார். அந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து அதிலே கீழே வச்சுட்டா செல் ட்ரை பண்ணலாம். எஸ் ப்ரோ. இதுவான முடிவா இருக்கணும். அந்த கேண்டிலோட ஸ்டாப் க்ளோஸ் லாஸ் எங்க வைக்க? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? அந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை இன்னிங் டாப் உடைய ஹை டார்கெட் 50% to 608 எஸ் ப்ரோ. needs to 2 வேணுமா? எஸ் ப்ரோ. You take a entry or not? The mechanic க்ளோஸ் ஆகுது. ரன் ஆயிட்டு இருக்கு. வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லைங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. எடுக்கணும்னா எடுக்கணும், இல்லையா வேணாம். சிம்பிள். ரெண்டே விஷயம் தான். எஸ் ப்ரோ. எடுக்கலாம். ஓகே. எஸ் ஒரு ப்ரோ. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இங்க போலாமா? இதான் மெயின். இங்க என்னத்துனால ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறீங்க? அதுல தெளிவா இருந்தாதான். இப்ப எல்லாரும் சொல்றாங்க நான் செல்லு போறேன், செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கேண்டலுக்கு இருக்கு, அதெல்லாம் இல்ல. ஏன் எதுக்கு? அதுல தெளிவா இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. இல்லையா கம்முன்னு இருக்குது. அதுதான் பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்ப ட்ரேட் எடுக்க ரைட்டா? எஸ் ப்ரோ. ஓகே. So we'll run the market. Right. 1:1 ஹிட்டா? எஸ் ப்ரோ. காஸ்ட் வச்சிருக்கோம். 1:1 ஹிட்டானோட என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் காஸ்ட் நான் பேசி காஸ்ட்ல வச்சிடுவோம்.
ஸோ ஃபைனலி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு என்னோட டார்கெட்டை Hit. Cover கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பண்ண. ஆனா மார்க்கெட் இப்போ இங்கேருந்து ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா தான் பை போகும். பை அதர்வைஸ் எடுக்கணும். போகக்கூடாது. போகக்கூடாது. ஃபைனலி இங்க என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. ஓ இந்த இடத்துல ஃபிளிப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கா? Yes, bro. அப்போ இங்க என்ன இருக்கு? இது ஒரு ஆஃபீஸ் தான். ஆர்டர் பிளாக் இருக்கு. இட் இஸ் கிளியர். இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கு. ரீடெயில்ஸ் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணா நான் இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாமா? லோவா எடுக்கணும். Yes, bro. ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? போடலாம். போடவே போடக்கூடாது. கூடாது. தெரிஞ்சிச்சு. இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? Yes, bro. ஃபைனலி இந்த லோலையும் நான் பை கன்ஃபார்ம் பிரேக் ஆயிடுச்சு. No, no, no. பிரேக் ஆயிடுச்சு. ஃபைனலி என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் ஆயிடுச்சு. ரீடெயில்ஸ் ஆயிடுச்சு. என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா வந்து 100% கீழே வந்துட்டு மறுபடியும் மேல போறது என்ன பண்ணலாம்? பை ப்ரோ. பை ஆயுஷா மைனர் டென்ஷன் ஆகல. வெயிட் பண்ணணும். ம் மைனர் டென்ஷன் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுமா? எஸ் ப்ரோ. இதெல்லாம் பாருங்க என்ன இருக்கு இங்க? இம்பேலன்ஸ் அது பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டவுன் ஆகும். ஆகிறதுக்கான இருக்கு. இன்பேலன்ஸ் சாரி எஸ்டீம் இம்பேலன்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அதுதான். எஸ் இத வரலாமா? எஸ் ப்ரோ. அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கிடலாம். இங்க வரும். இருக்கா? நோ ப்ரோ. இப்போ இந்த இடத்துல லோல ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கு. இந்த லோ உடைக்காத வரைக்கும் ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஆனா இந்த இடத்துல பை போகலாமான்னு கேட்டா போகலாமா? நோ ப்ரோ. மைனர் டென்ஷன் பிரேக் ஆகும். பார்ப்போம். பிரேக் ஆகும். மைனஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகல? ஃபிக்ஸ் ஆகல ப்ரோ. பிரேக் ஆகல. லோ அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு இங்க? இங்க பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் எங்க பண்றதுன்னா கீழே அடுத்து கீழே வந்து அந்த டூல் ப்ரோ. கீழே அடுத்து இம்பேலன்ஸ் பண்ணணும். மார்க்கெட் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இன்னுமே கொடுக்கல. ஸோ லாஸ்ட் ஃபிளிப் ஹை இந்த ரேஞ்சு ஹை இது மேல இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா செல் எடுப்போம். அதர்வைஸ் இருக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ஏரியாவுக்கு மார்க்கெட் என்ன ஆகுது? ரைட்டு கோ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைலேண்ட் லோக்கு Retracement check பண்ணலாம். பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. எஸ் அஃப்கோர்ஸ் கிளியர் ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு? டிராவல் பிரேக் ஆயிடுச்சு. ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க எடுக்கலாமா வேணாம்? இந்த இடத்துல ரிஜெக்ஷன் போலாம் நடந்திருக்கா? எஸ் ப்ரோ. செல் போலாம். ஐஷா எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் 648 வேற. இதுக்கு மேலேயா இல்லை கேண்டலுக்கு மேலேயா? 618 மேல. இதுக்கு மேல டார்கெட் இன்பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஃபுல்லாவே ஆகலாம். கவர் full பண்ணணும். இல்ல இந்த இன்பேலன்ஸ் இவ்வளோ 70% வந்திருக்கே. நல்லா பண்ணணும். இன்பேலன்ஸுங்கிற டெஸ்டினேஷனு 70% வந்திருக்கே. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏன்னா அதை சொல்றோம் அப்படின்னா ஃபிளிப்பு ஃபுல்லாவே என்ன இம்பல்ஸ். இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 70%. அப்போ மார்க்கெட் எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே வரும். ஃபைனல் லோ டெஸ்டினேஷன் வரைக்கும் வரும். டெஸ்டினேஷன் வரைக்குமே வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஏன் இந்த இன்பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் ஓகே. ஏன் இது வரைக்கும் வரணும்? எதுக்காக வரணும்? என்ன ரீசன் ஃபைண்ட் பண்ணிட்டாலே வி கேன் கோ ஃபார் த என்ட்ரி. ஓகேவா? எஸ் ப்ரோ. ஸோ என்ட்ரி எடுக்கலாமா? ஐ ஷூர் ஆர் நாட்? எடுக்கலாம். போலாம். எடுக்கலாம். ஸோ
Running the trade now. So next இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? Flip high bro. ஹை எது? மேல. தானா? Yes, bro. ஸோ இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ். இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன். அதர்வைஸ் ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? Fall ஆயிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ட்ரேட்ஸை Trade எடுக்கும். ஃபைனலி Trade start. என்ன ஆயிடுச்சு? Target hit ஆயிடுச்சு. 1:4 டார்கெட் என்ன இருக்கு? Hit ஆயிடுச்சு. ரைட்டா? இது வரைக்கும் வரும் ஓகே. பட் ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரவுண்டு 4. 4. ரைக்கா? நம்ம டார்கெட் கம்ப்ளீட்டடா? Yes, bro. What we expected, our target will be achieved. ரைட்டா? அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்ம என்ன டிராவல் பண்றோம், இதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். Okay. அதுல நம்ம தெளிவா வந்துட்டாலே ஈஸியா டார்கெட்டை என்ன பண்ணிடலாம்? அச்சீவ் பண்ணிக்கலாம். வேலை ரொம்பலாம் கஷ்டமான விஷயமே கிடையாது. மார்க்கெட்ல டார்கெட் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமான்னு கேட்டா நோ. ரொம்ப 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 ஈஸியான விஷயம். அச்சீவ் பண்றது என்னது? ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம், எந்த வேல அச்சீவ் பண்ண போறோம், அதுக்காக எவ்வளவு டைம் கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஹை பிரேக் ஆயிருக்கு. எதுக்காக இந்த ஹை பிரேக் ஆயிருக்கு? ஏன் இந்த ஹை பிரேக் ஆயிருக்கு? அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுங்க. இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுக்குறாரு. ரைட்டா? சிம்பிள் அதுதானே. வேற இருக்கா? இல்ல. ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணும்? ரீடெஸ்ட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அமைஞ்சிச்சுன்னா ஓகே எனக்கு ஓகே. இந்த லோ பிரேக் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? லோல இருந்து இந்த இடம் கிளியரா இருக்கு. நம்மளோட ஏரியா என்ட்ரி ஏரியா 618ல ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. சோ இங்க வந்தா மட்டும் தான் என்ன பண்ணுவேன்? பை எடுக்கும். அதர்வைஸ் கம்மன் இருக்கணும். நோ என்ட்ரி. இடத்துக்கு வருதா அப்படின்னு பார்க்க. ஆனா வராம மார்க்கெட் என்ன ஆகுது? பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? என்ன இருக்கு? லோ இருக்கா? இது ரீடெஸ்ட். அப்ப ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் ஃபிளிப் வைக்கிது லோ. இந்த லோ உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன? மேலதான். சோ இந்த ஹைல இருந்து 50% ரீடெஸ்ட் ஆயிருக்கா? ஆனா அந்த 52/60ல என்ன இருக்கு? இம்பேலன்ஸ் இன்னும் கவர் ஆகல. அப்ப அந்த இம்பேலன்ஸை கவர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் டிராப் பேஸ் டிராப் அங்க என்ன இருக்கு? சப்ளை இருக்கு. சோ இந்த சப்ளைல வந்தா நான் தாராளமா என்ன பண்ணுவேன்? செல் எடுக்கலாம். செல் எடுப்பேன். லோ பிரேக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல சப்ளைல வந்து என்ன இருக்கு? லோ அப்படிங்கிறது என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல உள்ள சப்ளைல மார்க்கெட் இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கு? ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த இன்பேலன்ஸை நான் கவர் பண்ணல. மேபி கவர் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். இல்ல இங்கே ட்ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோ ப்ரோ. போய் கவர் பண்ணாதான் ட்ரேட். இம்பேலன்ஸ் கவர். இது வைக்கிற ஓபி. திருப்பி அதே சப்ளை ஏரியால சப்செல் ஆகுது. அதே சப்ளை ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் நம்மளோட எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். என்ன ஆகும்? எமோஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ப்ளே ஆகும்.
ஆனா நம்மளோட என்ட்ரி ஏரியா எங்கேயோ அந்த இடத்துல நான் என்னவா இருக்கணும்? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க என்ட்ரி எடுக்கக்கூடாதான்னு கேட்டா, எஸ் நீங்க எடுக்கலாம். இதுவும் 50% லெவல் தான். இங்க என்ட்ரி எடுத்தா, we can making the stop loss with the area of இதுவா? டார்கெட் இது இது வைக்கணும். எனக்கு 1.15 வருது. ஓகே. இல்ல எனக்கு நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து இன்னும் கீழ வரலாம் அப்படின்னு தெரிஞ்சா இது வரைக்கும் கூட வைக்கலாம். ஆனா ஒரு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்ன ஆகுது? அதிகம் தான். அதிகமாவும் இருக்கு. ஸோ அத பார்த்து நீங்க எடுக்கிறதா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா?